டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடையை குறைப்பதற்கு பூண்டை எப்படி பயன்படுத்தலாம்? நிறைய பேர் இந்த பூண்டை சாப்பிட்டா உடல் எடை குறையுமா, இதுல கொலஸ்ட்ரால் லெவல் குறையுமா? நிச்சயமாக பூண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடல்ல நிறைய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு பூண்டு பயன்படுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு இதை கரைக்கிறதுக்கோ இல்ல ஆர்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கரையிறதுக்கோ நமக்கு பூண்டு பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சல்ஃபர் கண்டென்ட்டா இருக்கட்டும், மற்ற இன்கிரியன்ஸா இருக்கட்டும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றவும் கொழுப்பை கரைச்சி வெளியேற்றவும் நமக்கு பூண்டு மிக சிறந்த ஒரு பொருளாக பயன்படுது. இதை உணவோடு சேர்த்து சாப்பிடும் போதும் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். பூண்டை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் மற்றும் அதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்பு, இது எல்லாமே சரி செய்யறதுக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து எப்படி இந்த பூண்டை பயன்படுத்தலாம்? ஒரு சிலருக்கு அந்த பூண்டோட ஸ்மெல் பிடிக்கல, காரத்தன்மை பிடிக்கல அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு பூண்டை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் பூண்டு லேகியம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பூண்டு நான் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். எப்படின்னா, பூண்டை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு 4-5 நாள் வெயில நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். இதுலயே கொஞ்சம் சுருங்குன மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த பூண்டை நம்ம லேசா நசுக்கி 1-2 நசுக்கிட்டு தேன்ல போட்டு வச்சிடணும். ஸோ தேன்ல போட்டு வச்சதுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் இது தேன்லயே நல்லா ஊறணும். ஸோ ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த பூண்டை பயன்படுத்தணும். எப்படின்னா, ஒரு நாளைக்கு 3-4 பீசஸ், 4 பற்கள் பூண்டை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு அடிவயிற்று பகுதியெல்லாம் அதிகமான தொப்பை இருக்கு, இல்ல சில கைகள்ல அதிகமான கொழுப்பு சேர்ந்து இருக்கு, தொடை பகுதியில அதிகமா இருக்கு, இடுப்பை சுத்தி நமக்கு அதிகமான தசைகள் சேர்ந்து இருக்குன்னா அதை சரியாகிறதுக்கு நம்ம கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னா பூண்டை பயன்படுத்தலாம். ஸோ பூண்டை இந்த மாதிரி தேன்ல போட்டு சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே இந்த பூண்டை நான் சொல்ற மாதிரி பயன்படுத்தலாம். டெய்லி காலையில அந்த தேனோட ஒரு 3-4 பல் பூண்டை நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சமா நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை எத்தனை நாட்கள் சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு 30-48 நாட்கள், ஒரு மண்டலம் வரைக்கும் சாப்பிடலாம். இல்ல நமக்கு ஏதாவது அசிடிட்டியோ இல்ல நெஞ்சு பகுதியில எரிச்சல் இருக்கு, சாப்பிட்ட உணவு எதிர்த்தளிச்சுட்டு வருது அப்படின்னா அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம பூண்டை இந்த சாப்பிடாம லேகியம் மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ லேகியம் மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல மாற்றம் நம்ம உடல்ல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து பூண்டை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு காலையில டீ மாதிரி ஏதாவது குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இந்த சோம்பு பயன்படுத்துறோம், ஆவாரம் பூ பயன்படுத்துறோம். ஸோ இது எல்லாமே பயன்படுத்தும் போது அதுலயுமே ஒரு 2 பல் பூண்டை நசுக்கி போட்டு கொதிக்க வச்சு அதை நம்ம குடிச்சிக்கலாம். இல்லைன்னா சூப்பு வகைகள் நம்ம ரெடி பண்றோம் இல்லைங்களா? நிறைய சூப் வகைகள் பண்ணுவோம். முடக்கருத்தான் சூப்பு, இல்ல வல்லாரை கீரை சூப் பயன்படுத்துவோம், முருங்கைக்கீரை சூப், இந்த மாதிரி சூப் வகைகளை நம்ம பயன்படுத்தும் போது அதுல பூண்டை சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலர் பூண்டை பால்ல வேக வைத்து சாப்பிட்டா நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. இந்த பால்ல இந்த பூண்டை சாப்பிடும்போது பலன் கிடைக்கும். ஆனா இரவு நேரத்துல சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். இது எந்த டைம்ல சாப்பிடலாம்? ஒண்ணு காலை வேலையிலயோ இல்ல மதிய வேலைகள்லயோ இந்த பால்ல பூண்டை வேக வைத்து சாப்பிடும்போது இதனோட பலன்கள் என்ன அப்படின்னா, அதிகமான உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறையும், வாயு தொல்லை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உணவு செரிக்காம வயிறு உப்புசமா இருக்கிறது, மந்தமா இருக்கிறது, அந்த மாதிரி தோணும். ஸோ அந்த மந்தத்தன்மையை குறைக்கிறதுக்கு நமக்கு பூண்டு பயன்படுது. ஸோ அப்ப அந்த பூண்டு சரியா நமக்கு உணவிலும் சரி, நம்ம மருத்துவ ரீதியாகவும் சரி பயன்படுத்தும் பொழுது அந்த கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு உடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இரவு நேரத்துல பூண்டு சாப்பிட்றவங்க ஒரு சிலருக்கு ஓகே. என்னன்னா இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, இரவு நேரத்துல பால்ல வேக வைத்து அந்த பூண்டை சாப்பிடும்போது காலையில நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம நமக்கு ஈஸியா டைஜஷன் ஆகும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வயிற்று பகுதியில் அங்கங்க இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த மாதிரி மசில் கிராம்ஸ், கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு பூண்டு நமக்கு பயன்படுது. இதுவே டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்கு, தொண்டை வலி இருக்கு, வறட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா
பூண்டு சாறை எடுத்து தேனோட கலந்து நம்ம பயன்படுத்தலாம். பூண்டு சாறு நல்லா இடிச்சு, இது அவ்வளவு சீக்கிரம் பூண்டு சாறு வராது. நம்ம மெடிசனுக்குலாம் நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம்னா அதை நெருப்புல வாட்டி பிழிதல் அப்படின்ற ஒரு முறை இருக்கும். நல்ல பூண்டை நல்லா அரைச்சிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில வச்சு நல்லா முடிச்சு கட்டிட்டு நெருப்புல லேசா காட்டும் போது அதுல இருந்து நமக்கு சாறு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். சோ அந்த சாறு நம்ம எடுத்துட்டு இதனோட சம அளவு தேன் கலந்து தொண்டை பகுதியில இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலோ, டான்சிலைட்டிஸ் அந்த லிம்ஃப் நோட் வந்து கொஞ்சம் வீக்கம் இருந்தாலோ அந்த இடத்துல நம்ம இது பூண்டு தேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம தடவிக்கிட்டே வரும்போது தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய அந்த டான்சிலைட்டிஸ் வீக்கம் குறையும், வறட்டு இருமல் குணமாகும். அடிக்கடி வரக்கூடிய அந்த இருமல், வறட்டு இருமல், இன்ஃபெக்ஷன், த்ரோட் பெயின், தைராய்டு பிரச்சனைக்குமே இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தைராய்டு பிரச்சனைக்கு எப்படின்னா வெளிப்பிரயோகமாக ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா தேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது தொண்டை பகுதியில் நம்ம தடவிக்கிட்டே வரும்போது நமக்கு அதிகமான த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா இது நமக்கு சரியாகும். இப்ப தைராய்டு பிரச்சனைக்கும் சரி, வெயிட் லாஸ்க்கும் சரி ரொம்ப எளிமையாக நம்ம பூண்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.